ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ்ல அக்ரிகல்ச்சர் வேளாண்மை அப்படிங்கிற பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கண்டென்ட்டை லைட்டா பார்த்துட்டு டைரக்டா பார்ட் 2 வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். பார்ட் 1ல இந்த கண்டென்ட் எல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அக்ரிகல்ச்சர்னா என்ன அப்படிங்கிற பேசிக்கான ஒரு கான்செப்டை பார்த்துட்டு பண்டைய காலத்துல இருந்து நவீன காலம் வரைக்கும் விவசாயம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இந்தியால விவசாயத்தோட வகைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியால ஒரு கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க, விவசாய கொள்கை 2018. அது நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கிறதுனால அதை பத்தி நம்ம டீடைலா பார்த்தோம். லாஸ்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை பத்தி பார்த்தோம். இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சர் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டோட விவசாய பணியாளர்களோட மாறி வரும் போக்குகள். முன்னாடி எப்படி இருந்து இப்ப எந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்து வேளாண் தொழில ஈடுபடுபவர்களோட பிரிவுகள் என்னென்ன அப்படிங்கறத அடுத்து பார்க்க போறோம். அடுத்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நிலத்தை எந்தெந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கறத அடுத்து பார்க்க போறோம். அடுத்து இது ரொம்ப முக்கியமான டாபிக், வாட்டர் ரிசோர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். விவசாயத்திற்கு நமக்கு எங்க இருந்து நீர் கிடைக்குது தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அடுத்து இரிகேஷன், நீர் பாசனம், பயிரோட வகைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்க போறோம். அடுத்து விவசாய உற்பத்தியில் இந்த 10 ஆண்டு வளர்ச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். லாஸ்டா தமிழ்நாடோட ஸ்கீம்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த 6 டாபிக்கும் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எங்க இருக்கு அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல அக்ரிகல்ச்சர் வேளாண்மை அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. அதோட கண்டென்ட்டை தான் நான் இங்க கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. இது தமிழ்நாடு ஸ்கீம் மட்டும்தான் நான் வெளியில இருந்து எடுத்தது, மத்த எல்லாமே புக்ல இருக்க கண்டென்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது தமிழ்நாட்டின் விவசாய பணியாளர்களின் மாறி வரும் போக்குகள். முன்னாடியெல்லாம் தமிழ்நாட்டுல கம்ப்ளீட்டா எதை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்காங்க, அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா விவசாயத்தை விட்டு வேற தொழிலுக்கு மாறிட்டு இருக்காங்க. 2001ல 49.3% பேர் அக்ரிகல்ச்சர் வேளாண்மையை சார்ந்து இருந்தாங்க. அதே இது 2011ல பாத்தீங்க அப்படின்னா அது 42.1% குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி 2011ல மொத்தமா எவ்வளவு வேலையாட்கள் பணியாட்கள் நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்க அப்படின்னா 3.29 கோடி. அதுல 96 லட்சம் பேர் தான் என்னவா இருக்கிறாங்க, அக்ரிகல்ச்சரை சார்ந்து இருக்கக்கூடிய வேலையாட்கள், ஒர்க்கர்ஸ். அதுல உமன் எவ்வளவு பேரு, 55%. மென் வந்து 35.3% இருக்கிறாங்க. தமிழையும் சேம் இதேதான். ரொம்ப காலமா நம்ம தமிழ்நாடு விவசாயத்தை சார்ந்துதான் இருந்திருக்கு. 2001ல 49.3 பேர் விவசாயத்துல இருந்தவங்க 2011ல 42.1 குறைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல தொழிலாளர்களோட எண்ணிக்கை அப்படின்னா இப்போ 2011ல 3.29 கோடி. அதுல விவசாயம் செய்யறவங்க எத்தனை பேரு, 96 லட்சம் பேரு. பெண்கள் 55%, ஆண்கள் 35.3%. இந்த லெசன்ல ஃபுல்லாவே டேட்டாவா தான் இருக்கும் நமக்கு. அடுத்து செக்டார்ஸ் ஆஃப் பீப்புள் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ், வேளாண் தொழிலில் ஈடுபடுவோரின் பிரிவுகள். ஃபர்ஸ்ட் நிறைய அக்ரிகல்ச்சர், அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற இதுல நிறைய பேர் இன்வால்வ் ஆவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் லேண்ட் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். நிறைய பேர் எப்படிதான் இருக்காங்க, லேண்ட்லெஸ் லேபர்ஸ், அதாவது நிலமற்ற தொழிலாளர்களா இருக்காங்க. அவங்க கிட்ட நிலம் இருக்காது. யாருக்கிட்ட விவசாய நிலம் இருக்கோ அவங்க கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு சேர்ந்து விவசாயத்துல ஈடுபடுவாங்க. அப்ப இவங்களுக்குன்னு அதுல பெருசா எந்த லாபமும் இருக்காது. அந்த வேலை செய்வாங்கல்ல, அதுக்கான கூலி மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். யாரு நிலம் வச்சிருக்காங்களோ அது அவங்களுக்கு தான் அந்த பயிரிட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப இங்க நிறைய பேர் எப்படிதான் இருக்காங்க, நிலமற்ற விவசாயிகளா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப லேண்ட் வச்சிருக்கவங்க ஒரு பிரிவு, இன்னொரு பக்கம் லேண்ட் இல்லாதவங்க. அந்த லேண்ட் வச்சிருக்கவங்களையுமே நிறைய பேர்கிட்ட குட்டி குட்டி லேண்டா தான் இருக்கு, ரொம்ப கம்மியான பேர்கிட்ட தான் பெரிய லேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 2015 to 16 அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் வந்து இந்த மாதிரி பயிரிடுறவங்க இருந்தாங்க அப்படின்னா 79.38 லட்சம். அதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 81.18 லட்சமா இருந்திருக்காங்க. அப்போ 5 வருஷத்துல எவ்வளவு பேர் வந்து குறைஞ்சிருக்காங்க, 1.8 லட்சம், கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் என்ன பண்றாங்க, இந்த அப்படியே கல்டிவேட் பண்றவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. அப்ப இந்த டேட்டாவை நீங்க பார்க்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நம்பர்ஸை கூட நம்ம அவ்வளவா படிக்க தேவையில்லை. அதாவது இது மூலமா நம்ம தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சர் நிலைமை எப்படி குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத தான் நம்ம கரெக்டா நோட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதேதான் தமிழ்லையும்
அப்போ நிறைய பேர்கிட்ட ரொம்ப சின்ன நிலம் மட்டும்தான் இருக்கு. பெரிய நிலப்பரப்பு பெரிய நிலப்பரப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் பேர்கிட்ட தான் இருக்கு. 2015 to 16 அந்த காலகட்டத்துல இந்த பயிர் செய்கையாளர்கள், அதாவது பயிரிடுவாங்கல்ல, அவங்களோட எண்ணிக்கை எவ்வளவா இருந்துச்சு? 79.38 லட்சமா இருந்திருக்கு. அதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 81.18 லட்சமா இருந்ததுதான் 79.38 லட்சத்துக்கு குறைஞ்சிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் குறைஞ்சிருக்காங்க அந்த 5 வருஷத்துல? 1.8 லட்சம் பேர் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அதே மாதிரி கல்டிவேட்டர்ஸோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. அந்த ஏரியா பரப்பளவு இருக்குல்ல, அதுவுமே குறைஞ்சிருச்சு. அதாவது நான் 64.88 லட்சம் ஹெக்டர்ஸா இருந்த அந்த லேண்டு 59.71 லட்சம் ஹெக்டர் தான் குறைஞ்சிருச்சு. இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு குறைஞ்சிருக்கு அந்த 5 வருஷத்துல? 1,03,400 1,03,400 ஹெக்டார்ஸ் லேண்ட் வந்து என்ன ஆச்சு? தமிழ்நாடு அந்த கல்டிவேட் பண்ணக்கூடிய லேண்ட் அப்படிங்கிறது அப்படியே குறைஞ்சிருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த லேண்டை எல்லாத்தையும் அழிச்சுட்டு பில்டிங்காவோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, இண்டஸ்ட்ரி கட்டுறதுக்கோ ஏதாவது ஒரு இதுக்கு பயன்படுத்துறாங்க. இதுதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டேட்டா. அதாவது நம்ம ஃபார்மர்ஸ்லயே நிறைய டைப் ஆஃப் ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. மைக்ரோ ஃபார்மர்ஸ்னா யாரு? குறு விவசாயிகள். இவங்க 1 ஹெக்டருக்கும் கம்மியான நிலத்தை வச்சிருக்கவங்கள தான் நம்ம குறு விவசாயிகள், மைக்ரோ ஃபார்மர்ஸ் சொல்றோம். அதே மாதிரி ஸ்மால் ஃபார்மர்ஸ் 1ல இருந்து 2 ஹெக்டார் வச்சிருக்கவங்க, அதாவது சிறு விவசாயிகள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த குறு விவசாயிகள், மைக்ரோ ஃபார்மர்ஸ் இருக்காங்களா, அவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 78% பேர் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸோட எண்ணிக்கையை பார்க்கும்போது 100ல 78% பேர் யார் தான் இருக்காங்க? மைக்ரோ ஃபார்மர்ஸ், குறு விவசாயிகள் தான் இருக்காங்க. இப்ப இந்த 78% பேரும் எவ்வளவு கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 38% தான். எதுக்காக? ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற 78% விவசாயிகள் 1 ஹெக்டருக்கும் கம்மியா தானே லேண்ட் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க 1 ஹெக்டார்ல எவ்வளவு பயிரிட முடியும்? கொஞ்சம் தானே பயிரிட்டு அதுல இருந்து எடுக்க முடியும். அதனால அவங்க மொத்தமா அவ்வளவு பேர் இருந்தாலுமே அவங்களால கல்டிவேட் பண்ணக்கூடிய எண்ணிக்கை அப்படிங்கிறது 36% தான். ஏன்னா அவங்க கிட்ட இருக்க லேண்ட் அப்படிங்கிறது கம்மி. ஆனா ஸ்மால் ஃபார்மர்ஸ், சிறு விவசாயிகள் இருக்காங்கல்ல, அவங்க 14% இருந்தாலும் அவங்க கல்டிவேட் பண்றது எவ்வளவு? 26%. ஏன்னா அவங்க கிட்ட லேண்ட் நிறைய இருக்கு. ஓகே. இது ஷெட்யூல் காஸ்ட் கல்டிவேட்டர்ஸ் வெறும் 1% தான் இருக்காங்க. ஆனா அதுல 96% மைக்ரோ ஆர் ஸ்மால் ஃபார்மர்ஸ். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அவங்க இருக்கக்கூடிய அந்த 1% பீப்புளும் முக்காவாசி பேர் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. யாரு? ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கிறவங்க. இதுதான் இந்த டேட்டால இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே. சோ இதுதான் நான் முன்னாடி பார்த்தா அதே இது டேப்லெட் காலம்ல கொடுத்திருக்கேன். 72% மைக்ரோ ஃபார்மர்ஸ், குறு விவசாயிகள் 36% லேண்டை வந்து என்ன பண்றாங்க? கல்டிவேட் பண்றாங்க. ஸ்மால் ஃபார்மர்ஸ் 14% தான் இருக்காங்க. ஆனா 26% என்ன பண்றாங்க? அவங்க கல்டிவேட் பண்றாங்க. இப்ப இங்க நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க கொஞ்சம் லேண்ட் தான் அவங்க கையில இருக்கிறதுனால அவங்க கல்டிவேட் பண்ணக்கூடிய எண்ணிக்கையும் கம்மியா தான் இருக்கு. இங்க ஸ்மால் ஃபார்மர்ஸ் அவங்க கொஞ்சம் இருந்தாலும் அவங்க கிட்ட நிறைய லேண்ட் இருக்கிறதுனால நிறைய சதவீதம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்றாங்க. எஸ்சி கல்டிவேட்டர்ஸ் வெறும் 1% இருந்தாலும் அவங்க முக்காவாசி பேர் எப்படிதான் இருக்கிறாங்க? விவசாயத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. மைக்ரோ ஆர் ஸ்மால் ஃபார்மர், சிறு அல்லது குறு விவசாயிகளா தான் இருக்கிறாங்க. ஓகே. அடுத்து நம்ம இந்தியால மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறவங்க, மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னா யாருன்னா குறு விவசாயிகள். குறு விவசாயிகளோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகுது மொத்தமா இந்தியால பார்க்கும்போது. ஆனா தமிழ்நாட்டுல அந்த குறு விவசாயிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு. என்ன காரணம்? அவங்க எல்லாரும் மத்த வேலையை தேடி போக ஆரம்பிச்சுட்டாங்க. அக்ரிகல்ச்சர்ல இருந்து வேற வேலையை தேடி போக ஆரம்பிச்ச காரணத்தினால குறு விவசாயிகளோட எண்ணிக்கை தமிழ்நாட்டுல குறைஞ்சிட்டே இருக்கு. ஓகே. இப்போ இருக்கக்கூடிய லேண்ட் நம்ம தமிழ்நாட்டுல மொத்த ஏரியா எவ்வளவு இருக்கு? அதுல ஒவ்வொரு ஏரியாவையும் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றாங்க, என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மொத்தமா நம்ம தமிழ்நாட்டோட எண்ணிக்கை எவ்வளவு ஏரியா இருக்கு அப்படின்னா 30.33 லட்சம் ஹெக்டார்ஸ் இருக்கு. இதுதான் மொத்தமா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏரியா. இதுல விவசாயத்துக்கு எவ்வளவு நிலத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னா 45.44 ஹெக்டர்ஸ். அப்ப எவ்வளவு சதவீதம்? 35% நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம். விவசாயம் அல்லாத நிலம் எவ்வளவு இருக்கு? 17% இருக்கு. ஃபாரஸ்ட், வன நிலம்னு சொல்லக்கூடியது 21.25 லட்சம் ஹெக்டர். அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ்? கிட்டத்தட்ட 16% ஃபாரஸ்ட் லேண்டா இருக்கு. நீங்க இந்த பர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து அன்யூசபிள் லேண்ட், எதுக்குமே பயன்படாத நிலம் சொல்லி ஒரு 4% இருக்கு. தரிசு நிலம், வேரன் லேண்ட்னு சொல்லக்கூடியது ஒரு 10% இருக்கு.
அதர் ஃபாலோலண்ட் பிற பால்படுத்தப்பட்ட நிலம் அப்படின்னா என்னன்னா அது வந்து கல்டிவேஷனுக்கு யூஸ் ஆகும். ஆனா அதை எதுவுமே பயன்படுத்தாம அதை அப்படியே போட்டு இப்ப அது பயன் இல்லாம ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலமா ஒரு 13% இருக்கு. இந்த நிலத்தை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே போட்டதுனால ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குல்ல, அதை கொஞ்சம் நம்ம மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அதை வந்து விவசாய நிலமா மாத்திரலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலமா ஒரு 13% இருக்கு. அதுக்கப்புறம் மேய்ச்சல் பிளஸ் பணப்பயிர் நிலம், கேஷ் கிராப் லேண்ட்னு சொல்லிட்டு ஒரு 5% கொஞ்சம் கூட இருக்கு. அடுத்த லாஸ்ட் இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. இந்த தரிசு நிலம் அப்புறம் பிற பால்படுத்தப்பட்ட நிலம் சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 23% இருக்கு. அதாவது 4ல் 1 பங்கு இருக்கு. அக்ரிகல்ச்சர் லேண்ட் எவ்வளவு இருக்கு, 35% இருக்கு. இது 23% இருக்கு. அப்ப இந்த லேண்ட்ல நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இது அக்ரிகல்ச்சர் லேண்டா நம்ம மாத்தலாம். அப்படி மாத்தணும் இன்னுமே நமக்கு வந்து என்னது அக்ரிகல்ச்சர்ல அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுதான் இந்த டேட்டால இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் கிராப்பிங் லேண்ட், அதாவது பயிரிடும் நிலம். முன்னாடி பார்த்த மாதிரி எவ்வளவு அக்ரிகல்ச்சர் லேண்ட் விவசாய நிலம் நம்ம கிட்ட இருக்கு தமிழ்நாட்டுல 45.44 லட்சம் ஹெக்டர்ஸ். அப்போ இந்த 45.44 லட்சம் ஹெக்டர்ஸுமே எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். மழை நல்லா இருந்துச்சுன்னா தான் அந்த ஃபுல் லேண்டையும் நம்ம ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றோம். மழை கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த லேண்டை கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மழை கம்மியா இருக்கிற டைம்ல ஒரு சில பயிரெல்லாம் பயிரிட முடியாது. அப்ப மழை எப்போ இருக்கோ அப்பதான் அந்த நிலம் எல்லாம் என்ன பண்ண முடியும், அவங்களால யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த நிலம் அப்படிங்கிறது சும்மா தான் இருக்கும். இப்ப ஒரு சில லேண்ட் எல்லாம் என்ன பண்றாங்க நிலத்துல, இப்ப முதல்ல ஒரு நெல் போட்டிருக்காங்க அப்படின்னா, பேடி போட்டிருக்காங்க அப்படின்னா அதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் வேற ஏதாவது போடுவாங்க. காய்கறியோ ஏதோ ஒண்ணு வெஜிடபிள்ஸ் ஏதோ போடுறாங்க. அடுத்து அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பருத்தி காட்டன் ஏதோ ஒண்ணு போடுறாங்க. இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எவ்வளவு லட்சம் ஹெக்டார்ஸ் லேண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னா 9 லட்சம் ஹெக்டார்ஸ் லேண்ட். ஒரு வருஷத்துக்கு 9 லட்சம் ஹெக்டார்ஸ் லேண்ட்ல இந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்களாம். ஒரே லேண்ட்ல வேற வேற கிராப் ஒன்னு அறுவடை பண்ணிட்டு அடுத்து அதை அறுவடை பண்ணிட்டு அடுத்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. Some land is used to grow crops more than once in a year. அதாவது சில நிலங்கள் வருடத்திற்கு ஒரு முறைக்கு மேல் பயிர்களை வளர்க்க பயன்படுகின்றன. அப்போ லேண்ட் கம்மியா இருந்தாலும் அதுல ஒரே டைம்ல ஒரே வருஷத்துல 3 பயிர்களை பயிரிடுறாங்க. அப்போ அந்த லேண்ட் வந்து ரொம்பவே நமக்கு யூசேஜ். லேண்ட் கம்மியான இடமா இருந்தாலும் அதுல 3 இது பயிரிடுறதுனால நிறைய ப்ரொடக்ஷன் அந்த ஒரு நிலமே தந்துருது. அப்படிப்பட்ட நிலம் எவ்வளவு இருக்கு நம்ம கிட்ட 9 லட்சம் ஹெக்டர்ஸ் இருக்கு. அதே இது மழை கம்மியா இருந்துச்சுன்னா அது 6 லட்சம் ஹெக்டர்ஸா மாறிடுது. இதுதான் இந்த டேட்டா நமக்கு. அடுத்து ஃபுட் கிராப், நான் ஃபுட் கிராப். அப்போ 2 வகையான பயிர்கள் இருக்கு. உணவு பயிர்கள், உணவல்லாத பயிர்கள். இதுல உணவு பயிர்கள் எவ்வளவு கல்டிவேட் பண்றாங்க, 72%. இது எந்த காலகட்டத்துல 2012 to 13. நான் ஃபுட் கிராப்ஸ் உணவல்லாத பயிர்கள் அப்படிங்கிறது 28%. இப்போ இது ரொம்ப முக்கியமானது. வாட்டர் ரிசோர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர், விவசாயத்திற்கான நீர் ஆதாரம். இப்ப நார்த் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரினியல் ரிவர், வற்றாத ஆறுகள் அப்படின்னு இருக்கு. சோ அதுல இருந்து அவங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான தண்ணி எல்லாமே கிடைச்சிடும். ஆனா நமக்கு எந்த விதமான பெரினியல் ரிவர்ஸும் கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க, சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதாவது தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழையை டிபெண்ட் பண்ணி தான் தமிழ்நாடு விவசாயிகள் சார்ந்திருக்கிறாங்க. இப்ப தென்மேற்கு மழை, சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது எந்த ஏரியாவுக்கு நல்ல மழை கொடுக்கும் அப்படின்னா காவேரி ரிவர், கர்நாடகால இருந்து ஆர்ஜின் ஆகுதுல அங்கதான் வந்து நல்ல மழையை கொடுக்கும். சோ அங்க டேம் ஃபில் ஆகி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். அதே இது நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதாவது வடகிழக்கு பருவமழை, அக்டோபர் டிசம்பர் அந்த காலத்துல பெய்யக்கூடிய மழை தான் முழுக்க தமிழ்நாட்டுக்கு பெய்யும். அப்ப அந்த கிடைக்கக்கூடிய மழை நீரை நம்ம இந்த மாதிரி அணைகள், ஏரிகள், குளங்கள், கிணறுகள் எல்லாத்தையும் நம்ம சேமிச்சு வச்சுக்கிறோம். அப்ப நமக்கு எது இருந்துதான் நமக்கு மழை அப்படி விவசாயத்துக்கான தண்ணி அப்படிங்கிறது கிடைக்க, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன். அப்ப தமிழ்நாட்டுல எவ்வளவு கெனால்ஸ், லேக் எல்லாம் இருக்கு. ஏன்னா இதுலதானே நம்ம நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவமழையில இருந்து கிடைக்கக்கூடிய நீரை நம்ம சேமிச்சு வைக்கிறோம். அப்புறம் எவ்வளவு கேனால்ஸ், கால்வாய்கள் இருக்கு அப்படின்னா 2239. அதே மாதிரி லேக், சின்ன ஏரி அப்படிங்கிறது 7985 இருக்கு. லார்ஜ் லேக், பெரிய ஏரி அப்படிங்கிறது 33,142. ஓப்பன் வெல் அப்படின்னா கிணறு இருக்குல்ல, அது வந்து 15 லட்சம்.
போர்வெல் அப்படிங்கிறது ஆழ்துணை கிணறு. அது வந்து 3,54,000 இருக்கு. இதுல இருந்து தண்ணி எடுத்துதான் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம். அடுத்து இரிகேட்டட் ஏரியா. அதாவது லேக், ஏரிகள்ல இருந்து தண்ணி எடுத்து அதை வந்து நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஏரியா எவ்வளவு அப்படின்னா 3.68 லட்சம். அதே மாதிரி கால்வாய்கள்ல இருந்து எடுத்து பயன்படுத்துறது 6.68. ஆழ்துணை கிணறுகள், சில குழாய் கிணறுகள்ல இருந்து எடுத்து பயன்படுத்துறது 4.93 லட்சம் ஹெக்டார்ஸ். ஓப்பன் வெல், திறந்த கிணறுகள் அப்படிங்கிறதுல இருந்து 11.91 லட்சம் ஹெக்டார்ஸ். இப்ப இந்த டேட்டால இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஓப்பன் வெல்ஸ் தான் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். திறந்த கிணறுகள்ல இருந்துதான் தண்ணி எடுத்து நம்ம வயலுக்கு நீர் பாய்ச்சுறோம். வயலுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய சோர்ஸ் அப்படிங்கிறது எதுல இருந்து நம்ம அதிகமா எடுக்கிறோம்? ஓப்பன் வெல், திறந்த கிணறுல இருந்து தான் எடுக்கிறோம். தமிழ்நாட்டுல விவசாயிகள் முக்கால்வாசி பேர் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க? கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி நீரை சார்ந்துதான் இருக்கிறாங்க. மழை காலத்துல நிலத்துக்கடியில நிறைய நீர் சேர்ந்திருக்கும். அதுல இருந்து நம்ம தண்ணி எடுத்து என்ன பண்றோம்? விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம். அதுல இருந்து அதிகமான நம்ம தண்ணி எடுக்கிறது மூலமா என்ன ஆகும்? அதோட நீர் மட்டம் அப்படிங்கிறது குறையும். அதே மாதிரி காலப்போக்குல வறட்சி அப்படிங்கிறது ஏற்பட்டு அதை பயன்படுத்த முடியாத நிலையில போய் விட்டுரும். இதுக்காக தான் யூனியன் கிரவுண்ட் வாட்டர் போர்டு, அதாவது மத்திய நிலத்தடி நீர் வாரியம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க தொடர்ந்து இந்த நிலத்தோட குவாலிட்டியையும் தண்ணி லெவல்ல எந்த லெவலுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த போர்டு யூனியன் கிரவுண்ட் வாட்டர் போர்டு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் விர்ச்சுவல் வாட்டர், அதாவது மறை நீர்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட ரொம்ப சிம்பிளானதா, நிறைய பேருக்கு இது தெரியறது வாய்ப்பு இல்லை. இந்த விர்ச்சுவல் வாட்டர் அப்படிங்கிற டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா டானி ஆலன் 1990 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது யாரு? டோனி ஆலன் அப்படிங்கிறவங்க 1990 மறைநீர் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மறைநீர் விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னா என்னன்னா, இப்ப எந்த ஒரு பொருளை தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி, அதாவது விவசாயத்துல இருந்து நமக்கு ஒரு பொருள் கிடைக்குது, காய்கறியோ இல்லைன்னா நெல்லோ கோதுமையோ ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி தொழிற்சாலையில ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க. எந்த ஒரு பொருளை தயாரிக்கிறதா இருந்தாலும் அதை தயாரிக்கிறதுக்குன்னு ஒரு சில தண்ணி அளவு அப்படிங்கிறது பயன்படும். இப்ப நம்ம விவசாயத்துல எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லலாம்? இப்ப நெல் விளைவிக்கிறோம் அப்படின்னா நெல்லுக்கு நம்ம நிறைய தண்ணி பாய்ச்சுவோம் அந்த செடிக்கு. அப்ப அந்த தண்ணி எல்லாம் எங்க போகுது? நெல்லா, அந்த தண்ணி தானே செடிக்கு போய் நமக்கு நெல்லா நம்ம கிட்ட வருது. இப்போ ஒரு பொருளை நமக்கு தயாரிக்கிறதுக்கு, ஒவ்வொரு பொருளை தயாரிக்கிறதுக்கும் ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது பயன்படுதுல, அதுதான் விர்ச்சுவல் வாட்டர், மறைநீர் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்ப கோதுமையை வந்து அவங்க எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காங்க. ஒரு மெட்ரிக் டன் கோதுமை தயாரிக்கிறதுக்கு 1340 கியூபிக் மீட்டர் ஆஃப் வாட்டர் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு தண்ணி அப்படிங்கிறது என்ன ஆகுது? நம்ம கிட்ட குறையுது. இப்ப ஒரு மெட்ரிக் டன் ஆஃப் கோதுமைய நம்ம இங்க இருந்து வேற நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கோதுமையோட சேர்த்து மறைமுகமா 1340 கியூபிக் மீட்டர் தண்ணியையும் தான் என்ன பண்றோம்? நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். இப்ப இதுக்காகவே நிறைய கண்ட்ரீஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட நிலத்துல கோதுமையை பயிரிடுறதுக்கு பதிலா மத்த ஸ்டேட்ல, மத்த கண்ட்ரில இருந்து கோதுமையோ ஏதோ ஒரு பொருளை அவங்க இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க? இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான கோதுமையோ இல்லைன்னா அரிசியோ மத்த கண்ட்ரில இருந்து வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிலத்துல இருக்கக்கூடிய தண்ணி லெவலு கம்மியாகாம அப்படியே இருக்கும். இந்த மாதிரியும் நிறைய கண்ட்ரில ஃபாலோ பண்றாங்க. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றோமோ அதுதான் மறைநீர் அப்படிங்கிறது. அப்ப அந்த எவ்வளவு பொருளை நம்ம இங்க இருந்து அடுத்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றோமோ அது அந்த ப்ராடக்டோட சேர்த்து தண்ணியும் தான் இங்க இருந்து அங்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி விர்ச்சுவல் வாட்டரை எக்ஸ்போர்ட் பண்றதுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கான்? 5வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு இந்த மழைநீர் விர்ச்சுவல் வாட்டர் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும். ஓகே, மீதி இருக்கிற 3 டாபிக் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க வேண்டியது இருக்கு எல்லாமே. இதையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 1 hour கிட்ட கிளாஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ இந்த டாபிக்கை நம்ம அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் முதல் 4 டாபிக் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த லெசனை நீங்க பார்த்த கையோட 9th எக்கனாமிக்ஸ் புக் அக்ரிகல்ச்சர் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்க கவர் பண்ணிடலாம். ஓகே, இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.